ஹாய் வணக்கம் நண்பாஸ், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்மா இது ஊற வச்சு 5 நிமிஷம் காய வச்சு 5 நிமிஷத்தில் அரைச்ச அரிசி மாவு அதை அவிச்சிருக்காங்க. இட்லி செட்டில் வச்சு அவிச்சு எடுத்ததை இந்த மாதிரி தட்டில் போட்டு இதுக்கப்புறம் வெள்ளத்தை நொறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்த எள், வறுத்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுட்ருக்காங்களா. காய வச்சு வச்சதுக்கப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா மீதி இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கான். சாமி படத்தை வலிக்கிட்டு அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்கான். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் அந்த டைம் எனக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக சாப்பிட்டுருந்தேன். இது பெரியம்மா அந்த எள், வறுத்த எள், அப்புறம் பாசிப்பருப்பு, மாவு இருந்ததுங்கள்ல, வெல்லம், இது 3த்தையும் வச்சு ஒன்றா சேர்த்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பசஞ்சு. தம்பி இன்னும் வேலை முடியல போல், அவனுக்கு இன்னும் வேலை பண்ணிட்டு தான் இருக்கானோ. நான் கேமரா தான் எடுத்துகிட்ருக்கேன், நான் வேறு எதுவும் பண்ணல. அவன் தான் முக்கால்வாசி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாதியெல்லாம் தெரியும், நிறைய வேலை இருந்தது. அவன் ஏஞ்சி குளிச்சுட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கான். நான் பெருசாக எதுவும் பண்ணல ஒர்க்கு. அவன் தான் முக்கால்வாசி பண்ணிகிட்ருக்கான். சாமி படத்தில் அதுக்கப்புறம் எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து மாட்டிகிட்ருக்கோம். சாமி படத்தை இப்படி தான் எப்பயுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி பண்ணுவோம். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் செட் பண்ணி கொடுக்குறான். மீதி இருக்கிறத அம்மா பார்ப்பாங்க. அந்த மீதி இருக்கிற சாமி சாமான்லாம் இருக்குதுல்ல, இதை எடுத்து வைக்கிறாங்களா, இதை எடுத்து வச்சுட்டு தான் இது இற கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே இலை வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு கீழே வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் இற கட்டி, அதாவது குங்குமம் இதெல்லாம் வச்சுருந்ததை மேலே எடுத்து வச்சுட்டு கீழே இலை போடுறதுக்காக ரெடி பண்ணுவோம். இந்த ஏற கட்டியிருக்கிற நேரத்தில் தம்பி வாசலுக்கெல்லாம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கான். அருகம்புல், தேங்காய், அப்புறம் அடுப்பில் வச்சுருந்தாங்க அம்மா. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அம்மா சொன்னாங்க, வெந்துருச்சுடா, இறக்கிடலான்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வீட்டு வாசலில் மாயில தோரணம் அந்த டிசைன் இருந்தாலும் லைட்டாக வைக்கணும்ல, அதனால் கொஞ்சம் அங்கங்கே வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா சொன்னாங்க வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணியிருந்தாங்க, கொண்ட கடலையை ஊற வச்சு அவிச்சு தாளித்தது. அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு இருந்தான் தம்பி. நான் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ எதுவும் வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்கள் மைனஸ் இருக்குது. செய்வாங்க, இந்த விளாக் எடுக்கணுமில்ல, அதனால தான் இந்த ஒர்க் பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா நானும் சேர்ந்து ஒர்க் ஷேர் பண்ணுறோம் தான்.
தம்பி தான் இப்போதைக்கு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். பார்த்தீங்களா கீழே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சொந்தங்களில் நான் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி இப்போ ஒன்றுன்னா அந்த சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாம் ஏற்றி காமிக்க போகிறான், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி கப்பு சாம்பிராணி சொல்லுவாங்க. அதை வீட்டில் எல்லா இடத்துலையும் சாமி படத்தில் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு வாசலையும் காமிச்சிட்டு மறுபடியும் சாமிக்கிட்ட வந்து வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் ஊதுபத்தியும் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்களுக்கும் தெரியும், பாருங்கள். எப்படி எங்கள் வீட்டில் கொண்டாடணும்னு பார்த்தீங்களா நம்பாஸ். நீங்களும் இதே மாதிரி கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நன்றி.